தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வர இருக்கும் நாட்களில் நம்முடைய முதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்கொள்ள இருக்கும் பிரச்சனைகள், தமிழக மக்கள் எதிர்கொள்ள இருக்கும் பிரச்சனைகள் என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் வெற்றி பெற்ற நாள் முதல் தமிழகத்தில் ஒரு மதவெறி கும்பல் மிக பயங்கரமாக திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே அந்த செயல்பாட்டில் இருந்தார்கள். அதற்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சது போல நினைத்து கொள்கிறார்கள். முதல்வர் வெற்றி பெற்ற பிறகு ஜோசப் விஜய், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் வந்த பிறகு அந்த மதவெறி கூட்டம் தமிழகத்திலே ஒரு மத கலவரங்களை உண்டு பண்ணுவதற்கான ஆயத்த பணிகளை செய்து வருகிறது. அதற்கு அடித்தளம் இடுகிறார் சபாநாயகர், இன்றைய சபாநாயகர், மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் ஜோசப் அவர்களுடைய சபையில் இருக்கக்கூடிய சபாநாயகர். சபையிலே அவர் என்ன செய்கிறார் என்றால், உலக பொதுமறையான திருக்குறளை பற்றி அவர் பேசி மேற்கோள்களை காட்டி பேசலாம். ஆனால் அவர் அப்படி பேசுவதில்லை. அதற்கு மாறாக பைபிள் வசனங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அவர் மேற்கோள் காட்டி பேசுவதினாலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து பாதுகாப்பு அமைப்புகள் அவருக்கு பகவத்கீதையை அனுப்பி வைக்கிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சர்ச்சுகள், ஆர்சி அல்லாத சர்ச்சுகள் தமிழகத்திலே ஒரு மதவெறியை உண்டு பண்ணுவதற்கு, குறிப்பாக இன்றைய சபாநாயகர் செய்கிறது போல, சபாநாயகர் சொன்னாரே, அவர் சொல்லியிருக்கிறார், பல வீடியோக்கள் ஆதாரங்களாக இருக்கிறது. அவர் என்ன செய்வார்னா, பைபிளை போய் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி பிரச்சாரம் பண்ணுவாராம். கொடுப்பாராம், வாங்கிக்கிட்டால் வாங்கிக்குவாங்களாம், வாங்கலைன்னா விட்டுருவாங்களாம். அப்புறம் கடற்கரைக்கு போவாராம், அங்கே பைபிளை கொடுப்பாராம், வாங்குறவங்க வாங்குவாங்க, வாங்காமல் போகிறாங்க. ஏன் இவர் திருக்குறளை கொண்டு போய் கொடுக்குறது? திருக்குறளை கொண்டு போய் கொடுத்துருக்கலாமே, உலக பொதுமறையான திருக்குறளை கொண்டு போய் கொடுத்துருக்கலாமே. அதை செய்யலையே, பைபிளை கொடுக்குறாரு. அப்போ நீ பைபிள் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தவங்க அவங்கவுங்க மதத்தை பற்றி கொடுத்தா பேச்சு வழக்குகளை அது கலவரத்துக்கான வழியை வகுக்குமா இல்லையா? அவர் போய் சாமி கும்பிட்றது தப்பு இல்லை, அவர் சர்ச்சில் போய் கும்பிட்றதுலையோ அவர் வீட்டில் கும்பிட்டுக்கிறதுலையோ ஒரு தப்பு இல்லை. கிறித்துவ மக்களுக்கு, அவர் சார்ந்த கிறித்துவ மக்கள், ஆர்சி அல்லாத கிறித்துவ மக்கள்னு அவர் சொல்கிறாங்களே, அந்த மக்களுக்கு கூட அவங்களுக்கான உரிமைக்கு அவர் போராடுவதும் தப்பு இல்லை. அது என்ன பைபிளை கொண்டு போய் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட திணிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கிறதுன்னு கேட்குறேன். அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ என்னென்னா, இங்கே இந்த நாட்டிலே, தமிழகத்திலே கிறித்தவர்கள் பெரும்பான்மையாகணுங்கிறது ஒரு வெறி இருக்கிறது உங்களுக்கு இருக்கு. இந்த வெறி தமிழகத்திலே நாளை ஒரு கலவரமாக மாறும். அந்த கலவரத்துக்கான அடித்தளத்தை இன்று தமிழகத்திலே மிக பயங்கரமாக வேறு ஊன்றி வருகிறது. அது தெரிந்தோ தெரியாமலோ முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இது தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லா சர்ச்சுகளிலும் பரப்புரை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் வழிபடுவதிலே ஒன்றும் தவறல்ல. அவர்கள் வீடுகளிலே கும்பிடுவது, அதில் சர்ச்சுகளிலே கும்பிடுகிறது ஒன்றும் தவறே அல்ல. அவர்கள் ஜெபம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அவர்களிடத்திலே. ஆனால் பொது இடங்களிலே அவர்கள் செய்வதன் மூலம் இந்த நாடு ஒரு மதக்கலவரத்திற்கான சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது. எங்களைப் போல் கம்யூனிஸ்டுகள், முறையான கம்யூனிஸ்ட் என்றால் நீங்கள் முறையான கம்யூனிஸ்டுகள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெயர் வைத்திருப்பார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்று, அவர்களெல்லாம் அல்ல. முறையான கம்யூனிஸ்ட் மக்கள் மீது பற்றுள்ளவர்களுக்கு எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த மதக்கலவர கும்பல் தமிழகத்தில் தங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒருவன் இந்துவாக இருந்தால் அவன் கிறிஸ்தவமாக மாறிக்கொள்வது அவனுடைய உரிமை. அதை நாங்கள் தடுக்கவில்லை. மாறியவன் இந்து என்கிற அடையாளங்களை அழித்து கொண்டு கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை அரசியலை பதிவு செய்ய வேண்டும். அதுதானே சரியாக இருக்கும், அதுதானே நியாயமானது, அதுதானே நேர்மையானது. நீங்கள் பைபிளுக்கு நேர்மையாக, நீங்கள் வழிபடுகிற உங்களுடைய ஜீசஸுக்கு நேர்மையாக இருப்பீர்களானால் நீங்கள் முதலில் என்ன செய்திருக்க வேண்டும்?
உங்களுடைய சான்றுகளிலே நேர்மையாக இருக்க வேண்டும். செல்வம் என்பீர்கள், பள்ளி சான்றுகளிலே தாவீது என்று பெயர் வைத்துக் கொள்வீர்கள். இது என்ன கொடுமை இது? இப்படி அதிகப்படியான எண்ணிக்கை தமிழகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்து என்ற சான்று வைத்துக்கொண்டு. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். நான் நெய்வேலி பகுதியிலே வாழ்கிறேன். நெய்வேலியிலே NLC நிர்வாகம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிர்வாகம். இங்கே இடுகாடு சுடுகாடு என்பது இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு என்று 3 சுடுகாடு இருக்கிறது. ஆனால் இந்து சுடுகாடுகளிலே இன்று சிலுவைகள் முளைத்திருக்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல்வேறு சிலுவைகள். ஆனால் கிறிஸ்தவர்கள் சுடுகாட்டிலே இந்து மக்களை புதைக்க முடியுமா? நீங்கள் மாறியது தவறல்ல. மாறிய பிறகு உங்களுடைய அடையாளங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடையாளப்படுத்துங்கள். நான் வழங்குகிற கடவுள் இன்ன கடவுள் தான் என்று சொல்வதிலே உங்களுக்கு என்ன மரியாதை குறைச்சல்? அப்போது நீங்கள் ஏமாத்துகிறீர்கள், ஃப்ராடுத்தனம் செய்கிறீர்கள், அரசாங்கத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு இந்து பாதிக்கப்படுகிற இந்து மதத்திலே இடஒதுக்கீடு கொடுத்ததற்கான காரண காரியங்கள் தெரியும். அது பார்ப்பனியத்தினுடைய பிரச்சனை. அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் அந்த உரிமைகளை பெறுவதற்காக தான் இடஒதுக்கீடு இருக்கிறதே தவிர நீங்கள் தான் அதிலிருந்து வெளியேறிவிட்டீர்களே. அப்புறம் எதற்கு உங்களுக்கு உரிமைகள்? உங்களுக்கு மேலை நாடுகளிலிருந்து வருகிற உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தனியாக போராடி பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழகத்திலே இப்படி லட்சக்கணக்கான பேர் இன்று இந்துவாக சான்று வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த மத தீவிரவாதிகளை ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுவார்கள், நாங்களெல்லாம் ஜனநாயகவாதிகள், முற்போக்குவாதிகள், மதச்சார்பின்மை. எது மதச்சார்பின்மை? தமிழகத்தில் ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குமேயானால் அந்த முஸ்லீம் அமைப்பில் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசமைப்பு என்ன சொல்லுகிறது? தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிற போது மதம் சார்ந்திருக்கக்கூடாது, ஜாதி சார்ந்திருக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் மதம் சார்ந்து இருக்கிறார்கள். அதை யாரும் கேட்பதில்லை. ஒரு கிறிஸ்தவர் அமைப்பு நடத்துகிறார் என்றால் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அது RC கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அது பெண்டகாஸ்ட் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக அவர்கள் நடத்தினாலும் அவரவர்கள் தான் இருக்கிறார்கள். இதே RC கிறிஸ்தவர்கள் நடத்துகிறதிலே பெண்டகாஸ்ட் இருப்பதில்லை. இந்த பெந்தகஸ்துங்கிறார்கள் இருப்பதில்லை. இவர்கள் பெந்தகஸ்து நடக்குகிற கிறிஸ்தவ அமைப்பிலே RC இருப்பதில்லை. ஒரு மதவெறி கூட்டம் தமிழகத்தினுடைய அன்பு, பாசம், நேர்மை, நியாயம் இவைகளை சீரழித்து கொண்டிருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளாக மெல்ல 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 சீரழித்து வருகிறது. உலகத்திலே தமிழர்கள் மிக நிம்மதியாக வாழ்ந்தவர்கள், மிக அன்பை போதித்தவர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முடி படிப்படியாக பார்ப்பனியத்திலே சீரழிந்தார்கள். இன்று கிறிஸ்தவத்தினுடைய சீரழிந்து வருகிறார்கள். கிறிஸ்தவர்களாக மாறினால இல்லை, நீங்கள் மாறின அடையாளங்களை ஒழுங்கு செய்து கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாளை மதக்கலவரங்கள் மேலே இருந்து நீங்கள் வட மாநிலங்களிலே, குறிப்பாக வட மாநிலங்களிலே மதக்கலவரங்கள் என்று நடப்பதற்கு காரணம் இந்த மாதிரி செயல்தான். தமிழகத்திலும் விதைகள் போட்டாச்சுன்னு சொல்லலாம். தமிழகத்திலும் விதைகள் போட்டாச்சு. மத கலவரத்துக்கான விதைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தான் தமிழகத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பிறர் போடுவதில்லை. கிறிஸ்தவர்களுடைய அந்த கூட்டமைப்பு பல்வேறு வகையாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு இந்து வீடுகளில் தேடி ஒரு வெறித்தனமாக தேடி உன் சாமி சாத்தான் என்ற நோட்டீஸை புடி, இதை படித்து பாரு. நம் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம், எவ்வளோ அறிவுள்ள சமூகம், எவ்வளோ நாகரிகம், உலகத்திலே முதன்மையான நாகரிகத்தை கொண்டிருக்கிற சமூகம், மொழியிலே முதன்மையான மொழியை பேசுகிற மக்கள் நாம். நம்மிடத்தில் இருக்கிற நாகரிகம், பண்பாடு இவைகளை நாமே அறிவதில்லை. அப்படி அறியாத சில பேர் மதம் மாறிக்கொள்கிறார்கள். மாறிக்கொள்ளுங்கள், உங்கள் அடையாளங்களை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள், நீங்கள் கிறிஸ்தவர் தான் என்று. ஒரு சர்ச்சு நான் போய் பார்க்குறேன், ஒரு 8 பேர் நிர்வாகினாங்க. அந்த 8 பேரையும் நம்ம விசாரித்தா 8 பேரும் இந்து சான்று, ஆனால் சர்ச்சை நிர்வகிச்சிட்டு இருக்கிறாங்க. இது என்ன கொடுமை இது? தமிழக மக்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, தமிழகத்திலே கிறிஸ்தவர்கள் நண்பர்களாக நமக்கு இருக்கட்டும், வீட்டுக்கு வரட்டும், சாப்பிடட்டும், நாம் அவங்க வீட்டுக்கு போகலாம், சாப்பிடலாம், அதில் நட்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் வெறி கொண்டு அலைகிறார்கள்ல, அவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கு, அவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்திலே கூட்டிய பிறகு நாளை அன்பு பாசம் பேச முடியுமா? எது பேசினாலும் அவர்கள் சபையினுடைய வழியில் தான் பேச வேண்டும். நேர்மைக்கும் நியாயத்துக்கும் வழி இருக்கிறாது. என்றும் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நாமவே இருக்க வேண்டும்.
மாறியவர்கள் அடையாளப்படுத்த வேண்டியதற்கு உங்கள் பக்கத்து வீட்டிலே அக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கணக்கெடுத்து வையுங்கள். இவர்களெல்லாம் இந்து சான்றுகளில் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார் என்று ஒவ்வொரு ஊரிலேயும் கணக்கெடுங்கள். முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கடிதங்களாக அனுப்புங்கள். வர இருக்கக்கூடிய மத கலவரங்களை தடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்து வைக்கிற ஒரு சொத்தாக இருக்கும். பல்வேறு சொத்துகளில் முதன்மையான இந்த சொத்தை சேர்த்து வையுங்கள் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.